வணக்கம். ஸோ நிறைய பெற்றோர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காமனான கேள்வி, என்னோட குழந்தைக்கு வந்து நான் எவ்வளவு பால் குடுக்கணும்? அத பத்தின எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோல. இந்த வீடியோல வந்து நான் 3 விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்க குழந்தைக்கு வந்து எவ்வளவு பால் குடுக்கணும்? 2வது குழந்தைக்கு வந்து ஏன் வந்து பால் குடுக்கணும்? அந்த பாலோட இம்பார்ட்டன்ஸ். 3வது சப்போஸ் உங்க குழந்தை பால் குடிக்கலனா வேற என்ன ஃபுட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான செக்ஷன். ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது பேரண்ட்ஸ் வந்து என் குழந்தை வந்து பாலே குடிக்க மாட்டேங்கிறான். எஸ்பெஷலி பிரஸ்ட் ஃபீடே பண்ணிட்டு இருந்த குழந்தை நீங்கள் அடுத்தது கவுஸ் மில்க் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா, இல்லை ஃபார்முலா மில்க் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அந்த டேஸ்ட் பிடிக்காம கூட வேறு பாலே சாப்பிட மாட்டாங்க. மதருக்கு பிரஸ்ட் மில்க்கும் இருக்காது, பாலும் குடிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து பேரண்ட்ஸ் நிறைய பேர் ஸ்டக் ஆயிடுவாங்க, வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். தொடர்ந்து கேளுங்க. என் பேர் டாக்டர் கார்த்திகேயன். நான் குழந்தைகள் நல மருத்துவர், NRG ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், ராமாபுரம், சென்னை. குழந்தைங்களுக்கு எவ்வளோ வந்து பால் தேவை? ஸோ ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து நிறைய குழந்தைகள் பிரஸ்ட் ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ வேறு எக்ஸ்ட்ரா பால்லாம் எதுவுமே தேவையில்லை. குழந்தைகள் வந்து எப்போ கேட்குறாங்களோ பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருந்தால் போதும். சப்போஸ் வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ண முடியல, பிரஸ்ட் மில்க் இல்லை ஃபார் சம் ரீசன்னா, நிறைய மதர்ஸ் வந்து ஃபார்முலா மில்க் சப்ஸ்டியூட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஃபார்முலா மில்க்கும் நீங்கள் பேபிஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அவங்களுடைய டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஃபார்முலா அந்த டப்பாலே போட்டிருப்பாங்க, ஒரு ஏஜ் குரூப்புக்கு எவ்வளோ மில்க் கொடுக்கணுன்னு. ஸோ அந்த மில்க் குவான்டிட்டியை நீங்கள் வந்து ரீச் பண்ணால் போதும். சப்போஸ் கொஞ்சம் பெரிய குழந்தை, அதாவது 6 மாதம் முடிஞ்சிருச்சு, 1 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைகள், அவங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே நம்ம வந்து வேறு மில்க்கை பிரஸ்ட் ஃபீட் பண்ணுற பேபிஸ்க்கு பிரஸ்ட் ஃபீடே கண்டினியூ பண்ணுவோம். இப்போ ஃபார்முலா ஃபெட் பேபிஸ்க்கு வந்து அதே ஃபார்முலா வந்து ஸ்டேஜ் 2ன்னு சொல்கிறது, அதை நம்ம கண்டினியூ பண்ணிடுவோம். பட் இங்கே வந்து குக்கிங்கில் வந்து வேறு மில்க்லாம் ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சில மதர்ஸ் கேட்பாங்க, நான் இட்லி வந்து பாலில் தொட்டு கொடுக்கணும், அதுக்கு வந்து கவுஸ் மில்க் யூஸ் பண்ணலாமான்னு கேட்பாங்க. நீங்கள் அதுக்கெலாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து கவுஸ் மில்க் வந்து ஃபஸ்ட் இயர்க்குள்ளே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது என்ன காரணம்னா, பேபிஸோடைய கிட்னிஸ்க்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயினாக இருக்கும் கவுஸ் மில்க் வந்து. ஸோ அதை டைஜஸ்ட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் சில பிரச்சனைகள்லாம் வரலாம். ஸோ அது வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் பாட்டிலில் கொடுத்து கன்சியூம் பண்ணுற குவான்டிட்டிஸில் கொடுத்தீங்கன்னா தான் அந்த பிரச்சனை வரும். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு இட்லிக்கோ இல்லாட்டி ஒரு ஃபுட்டுக்கோ தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து அந்த பிரச்சனைகள்லாம் கிடையாது. நீங்கள் தாராளமாக அதுக்கு வந்து கவுஸ் மில்க்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1 இயர் முடிஞ்சிருச்சு, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும்? ஸோ ஒரு 1 இயர்லேருந்து 2 இயர்ஸ்க்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு மில்க் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 700 ml ஆஃப் மில்க் வந்து கொடுக்கலாம். ஸோ ரொம்ப எக்ஸசிவாகவும் கொடுக்கக்கூடாது, மில்கே கொடுத்துட்ருக்கூடாது. ஏன்னா வந்து மற்ற ஃபுட்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். 1 இயரில் நீங்கள் வீட்டில் குக் பண்ணுற மற்ற ஃபுட்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ வெறும் மில்காக கொடுத்துட்ருக்கக்கூடாது. ஸோ அதனால் ஒரு 500லேருந்து 750 ml வரைக்கும் மில்க் கொடுக்கலாம். ஸோ அடுத்தது உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 3 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் கொஞ்சம் மில்க் கன்சம்ஷனை குறைச்சிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 ml மில்க் கொடுத்தா போதும். ஸோ ஒரு 2 கப் இல்லை 2.5 கப் மில்க் ஒரு நாளைக்கு கொடுத்தா போதும். 6 இயர்ஸ் அண்ட் அபவ் சில்ட்ரனா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 350லேருந்து 500 ml ஆஃப் மில்க், அதாவது 1.5 கப்லேருந்து 2 கப் வரைக்கும் மில்க் கொடுத்தா போதும். ஸோ ஏன்னா நீங்கள் இந்த சில்ட்ரன்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற ஃபுட்டு நிறையா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு மில்க் தான் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. மற்ற ஃபுட்டெல்லாம் கொடுத்து அதில் இருக்கிற ப்ரோட்டீன் சத்து, ஃபேட் அதெல்லாம் வச்சிடும். ஸோ இதில் முக்கியமானது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா ஃபுல் ஃபேட் மில்க் கொடுங்க. ஸோ அதில் தான் வந்து நிறைய இம்பார்ட்டண்ட்டான விட்டமின்ஸ், சத்துங்கள்லாம் நிறையா கிடைக்கும். ஸோ அதே இது சப்போஸ் குழந்தைங்க வந்து ரொம்ப வெயிட் போட்டுட்ருக்காங்க, கொஞ்சம் இப்போ ஒரு 4-5 இயர்ஸ் 4 to 5 இயர்ஸ் ஆயிடுச்சு, ரொம்ப வெயிட் போடுறாங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஃபேட் கண்டென்ட்டை குறைச்சிக்கலாம். ஸ்கிம்டு மில்க்லாம் கொடுக்கலாம். பட் ஜென்ரலி டு ஸ்டார்ட் வித் வந்து எப்போவுமே ஃபுல் ஃபேட் மில்க் கொடுங்க குழந்தைங்களுக்கு. அதில் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் நியூட்ரிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். அடுத்தது இந்த மாதிரி ஏன் வந்து மில்க்குள்ள இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? ஸோ மில்கில் வந்து நிறைய சத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விட்டமின் டி, கால்சியம், ஸோ இது நீங்கள் மில்கில் நிறையவே இருக்குது. கொடுக்கும் போது நல்ல போன் ஸ்ட்ரென்த்லாம் நல்லா கிடைக்கும். அடுத்தது மில்கில் நிறையா ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ ப்ரோட்டீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ ப்ரோட்டீன் சத்து இருந்தால் தான் வந்து உடம்பு வந்து க்ரோத் நல்லாயிருக்கும், ஆர்கன்ஸ்லாம் நல்லா வளரும், பிரெயின் நல்லா வளரும். இந்த மாதிரி வந்து நிறையா இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது ப்ரோட்டீனுக்கு. இதை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதோடய லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், ஏன் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் நம்ம பாடிக்குன்ட்டுன்னு. அதுக்கு அடுத்தது விட்டமின்ஸ்லாம் இருக்குது மில்கில். ஸோ அந்த விட்டமின்ஸும் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ மில்கில் இருக்க ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்மளுடைய இம்யூனிட்டிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ அந்த இவங்களுக்கு குழந்தைக்கு வந்து ரெக்கரண்ட்டாக இன்ஃபெக்ஷன்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த இம்யூனிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. சம்டைம்ஸ் என்னாகும், குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய பால் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதாவது எக்ஸசிவ் மில்க் கன்சம்ஷனாக. ஸோ அதுவும் வந்து பிரச்சனைக்குரியது தான். ஸோ அதில் என்ன பிரச்சனை வருதுன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எல்லா விதமான கவுஸ் மில்க், நீங்கள் அந்த ஆவின் பாலாக இருந்தாலும் சரி, எனி அதர் ஃபார்ம் கவுஸ் மில்க் டைரெக்டாக நீங்கள் வந்து குடிக்கும் போது அதில் ரொம்ப அயன் சத்து இருக்காது. ஸோ அதனால் அயன் டெஃபிஷியன்சி வந்துடும். ஸோ அதனால தான் எப்போவுமே பால் மட்டும் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. பாலோடு சேர்ந்து மற்ற ஃபுட்டும் கொடுக்க ஆரம்பிக்கணும் வந்து. ஸோ அவங்க வந்து 1 இயருக்கு அப்புறம்லாம் வந்து வீட்டு சாப்பாடே கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் அயன் டெஃபிஷியன்சி இல்லாமல் இருக்கும். ஸோ வெறும் பால் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அயன் டெஃபிஷியன்சி அனீமியா வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நிறைய குழந்தைங்களுக்கு வெறும் பாலாக குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா, மற்ற ஃபுட்டை சாப்பிட மாட்டாங்க. ஸோ மற்ற சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், ஃபேட் அதெல்லாம் கிடைக்காது. பாலில் இருக்கிறது மட்டும் தான் கிடைக்கும். மற்ற பிளான்ட் பேஸ்டு இதோ இல்லாட்டி அனிமல் பேஸ்டு ப்ரோட்டீன்ஸோ அதெல்லாம் கிடைக்காது. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு வேறு டிஃபிஷியன்சிஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ 3வது பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாலில் வந்து ரொம்ப கொடுத்துருந்தாலும் ஒபிசிட்டி, அதாவது அவங்களுக்கு உடல் பருமன் வர ஆரம்பிச்சிடும். ஃபேட் வந்து நிறையா இருக்கிறதுனால உடல் பருமன் வர ஆரம்பிச்சிடும். அந்த சுகர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கும். சம்டைம்ஸ் பாலில் சீனிலாம் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து டென்டல் கேரிஸ், பல்லு பிரச்சனைலாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்து வேறு சில பிரச்சனைகள்லாம் வந்து பால் எக்ஸஸாக கொடுக்கறதுனால வரத்துக்கு நிறையவே வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும். இன்னும் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது பாலுக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், நிறையா பேபிஸ் வந்து சரியாக பால் குடிக்க மாட்டாங்க. பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஆங்ஷியஸாக இருப்பாங்க. ஸோ ஏன்னா வந்து ஒரு வயசு 1.5 வயசு வரைக்கும் பிரெஸ்ட் ஃபீடே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது கவுஸ் மில்க் கொடுக்க ட்ரை பண்ணாங்கன்னா குடிக்க மாட்டாங்க. அந்த டேஸ்ட் அவங்களுக்கு பிடிக்காது. வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுக்கலாம்? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சிம்பிளான டிப்ஸ் கொடுக்குறேன் வந்து. ஸோ ஃபஸ்ட் திங், பாலுக்கு பதிலாக நீங்கள் கேர்டாக கொடுக்கலாம். ஸோ கேர்ட்லேயே வந்து கிட்டத்தட்ட பாலில் இருக்க எல்லா சத்துமே இருக்குது. ப்ளஸ் வந்து ப்ரோபயோட்டிக்கும் இருக்கும் கேர்டில். அதே மாதிரி யோகர்ட்டும் கொடுக்கலாம். பட் இல்லை, யோகர்ட்டில் என்ன பிரச்சனை, நிறைய கமர்ஷியலி அவைலபிள் யோகர்ட்ஸ் வந்து நீங்கள் கடையில் வாங்குறது நிறைய சீனி ஆட் பண்ணிடுவாங்க அதில். ஸோ சுகர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ என்னுடைய அட்வைஸ், முடிஞ்ச அளவு வந்து நீங்கள் கேர்டே கொடுக்கலாம் நீங்கள். ஸோ அதை கொடுத்து நீங்கள் பாலில் இருக்கிற சத்து வந்து கேர்ட்லேயும் கிடைக்கும். ஸோ கேர்ட் கன்சம்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பன்னீர், டோஃபு, சாய் பேஸ்டு ப்ராடக்ட்ஸை அந்த இதை கொடுத்து நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ வெளிநாடுகள்லாம் இப்போ ஃபார்ட்டிஃபைடு மில்க் இருக்குது, ஆல்டர்னேட் சோர்ஸ். இப்போ சோயா மில்க் இருக்குது, இல்லாட்டி ஓட் மில்க் இருக்குது, ஆல்மண்ட் மில்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் உங்களுக்கு கிடச்சிதுன்னா அதுலேயும் வந்து அது பட் ஆனால் ஃபார்ட்டிஃபைடாக இருக்கணும். விட்டமின் டி, கால்சியம்லாம் அதில் சேர்த்து ஃபார்ட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்ட்ராவாக ஆர்டிஃபிஷியலாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மில்க் இருந்ததுன்னா ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். உங்கள் குழந்தை அதை சாப்பிடுதா, அந்த டேஸ்ட் பிடிச்சி போதான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணுறதன் மூலம் உங்களுக்கு குழந்தைக்கு வந்து ஆப்டிமமான மில்க் இன்டேக்கை மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ அந்த மில்க் மூலமாக வரக்கூடிய சத்து வந்து கண்டிப்பாக கிடச்சிட்டே இருக்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்குது, இந்த மில்க் சரியாக குடிக்கல, பட் இதெல்லாம் நான் ட்ரை பண்ணேன், என் குழந்தை வந்து நல்லா ஹெல்த்தியாக இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். மற்ற பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்மா.